මේ ගමන් කරමින් තිබුණු ආර්ථික ගමන இந்த பொருளாதார ரீதியிலான பயணத்தை தீர்க்கமான ஒரு திருப்புமுனைக்கு நகர்த்த வேண்டும் என்று நம்புகின்ற அதே போன்று அதற்காக பணியாற்றும் ஒரு அரசியல் அணியே இது. அந்த திருப்புமுனையை எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தெளிவை பெற்றுள்ள அமைப்பே நாம். நெருக்கடிகளற்ற சிறந்த பொருளாதாரமாக அது இருக்குமாயின் அந்த திருப்பம் மிகவும் வேகமான ஒரு திருப்பமாக அமையும். பொருளாதாரம் நெருக்கடியான இடத்தில் இருந்தால் அந்த திருப்புமுனையை ஏற்படுத்துவதற்கு பல காலம் செல்லும். அது திட்டமிடப்பட்ட திருப்பமாக இருக்கும். ஆகவே நீங்கள் காண்பிக்கும் பதற்றமான நிலையை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நீண்ட நாட்களாக முன்னெடுத்து வருகின்ற இந்த பொருளாதார கொள்கையை சரியான முறையில் நாட்டுக்கும் மக்களுக்கும் பொருத்தமான வகையில் தீர்மானம் மிக்க திருப்பத்தை மேற்கொள்வோம். அந்த திருப்பத்தை மேற்கொள்ள நாம் முதலில் என்ன செய்ய வேண்டும்? தற்போதுள்ள இந்த பொருளாதாரத்தை ஸ்திர நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும். ஸ்திர நிலைமைக்கு கொண்டு வராமல் பல நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள பொருளாதாரம் பாரிய திருப்பங்களுக்கு ஒத்துழைக்காது. இதனை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். டயர் புதைந்துள்ள வாகனத்தை திருப்ப முடியாது. முதலில் டயர்களை சரி செய்ய வேண்டும். ஆகவே நாம் திட்டமிட்டவாறு பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம். எவ்வாறான ஒரு பொருளாதாரம் நாட்டில் இருந்தது. ஒரு பக்கத்தில் உத்தியோகபூர்வமாக நாம் வங்குரோத்து நிலையை அடைந்த நாடுதான் நமக்கு கிடைத்தது. உத்தியோகபூர்வமாகவே வங்குரோத்து அடைந்திருந்தது. மொத்த வருமானம் 4990 பில்லியன் ரூபாய். வட்டியை செலுத்துதல், அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பளம் வழங்குதல், ஓய்வூதியம் வழங்குதல் 4744 பில்லியன் ரூபாவாகும். 256 பில்லியன் ரூபாவே மீதம் இருக்கும். இதுவே இருக்கின்ற பொருளாதாரம். நாம் வரும்போது சிறந்ததா இல்லையா, ஏற்றுக்கொள்வதா இல்லையா போன்ற பல விவாதங்கள் இருந்தன. நான் வரும்போது சர்வதேச நாணய நிதியத்துடன் 4 வருடங்களுக்கு ஒப்பந்தம் ஒன்று இருந்தது. நீங்கள் கூறுகின்ற அந்த திருப்பத்தை மேற்கொள்வதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு 2 வழிகள் இருந்தன. ஒன்று, சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் திட்டத்தின் ஊடாக அந்த பயணத்தை முன்னோக்கி நகர்த்த வேண்டும், அல்லது அதனை கைவிட வேண்டும். நீங்கள் கைவிடுவதை எதிர்பார்த்தீர்கள். அந்த வலையில் நாம் சிக்குவதில்லை. அந்த வலைகள் பற்றி எமக்கு நன்றாக தெரியும். எமது பொருளாதாரம் இருக்கின்ற நிலைக்கு ஏற்ப சிறிய அளவில் நாம் செய்யும் தவறுகள் பாரிய அழிவுகளை எமக்கு கொண்டு வரும். அவ்வாறான பொருளாதாரமே இது. உங்களுடைய கனவான்கள் நிர்வகித்த நாடு இது. நாம் ஆட்சி செய்த நாடு அல்ல இது. நீங்கள் ஆட்சி செய்த நாடு. பொருளாதாரத்தில் சிறிய தவறு பாரிய பொருளாதார வீழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே அரசாங்கம் என்ற ரீதியில் எமக்கு நீங்கள் பாரிய குற்றங்களை இழைத்துள்ளீர்கள், பாரிய அழிவுகளையும் செய்துள்ளீர்கள். உருவாக்கிய பொருளாதாரத்தை மீண்டும் ஸ்திர நிலைக்கு கொண்டு வருவதில் சிறிய அளவிலேனும் தவறொன்றை செய்யாமல் இருப்பதே எமது பொறுப்பாக இருக்கிறது. சரிதானே? நாம் அதனை செய்துள்ளோம். பொருளாதார ஸ்திரமின்மை இருப்பதாக எவராலும் கூற முடியுமா? இல்லை, கூற முடியாது. முதலாவதாக உத்தியோகபூர்வமாக டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வங்குரோத்து நிலையில் இருந்து விடுதலை பெற்றோம். கடந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி வரை கடன் செலுத்த தவறிய ஒரு நாடு. டிசம்பர் மாதம் 21ஆம் தேதியின் பின்னர் அதிலும் நாம் கடனை திருப்பி செலுத்துவதில்லை. ஆனால் கடன் செலுத்தாமை தொடர்பில் உடன்படிக்கைக்கு வந்த ஒரு நாடு. மாற்றம் ஒன்று இல்லையா? கடன் வழங்கியவர்களுடனும் கடன் பெற்றவர்களுடனும் உடன்பாட்டுக்கு வந்த ஒரு தேசம். ஸ்திர நிலைமை. தமது சம்பளத்தில் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு வரி அளவிடப்படுவதாக அரசு ஊழியர்களிடத்தும் தனியார் ஊழியர்களிடத்தும் பாரிய சிக்கல் நிலைமைகள் காணப்பட்டன. 1 லட்சத்தில் இருந்த வரி எல்லையை 1.5 லட்சமாக நாம் மாற்றினோம். 6க்கு பின்னர் 18 இருந்து ஆரம்பிப்பதாக நான் நேற்று கேள்விப்பட்டேன். முதலாவதாக 18 லட்சம் முழுமையாக வரி விலக்கு. அடுத்த 5 லட்சங்களுக்கு 100க்கு 6 வீதம். அடுத்த 5 லட்சத்துக்கு 100க்கு 12 வீதம் இருந்தது. அதுவும் 6ஆக மாற்றப்பட்டுள்ளது. அடுத்த 5 லட்சத்திற்கு 18 வீதம். 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் பெறும் ஒருவருக்கு 100 வீத வரி விலக்கு. 2 லட்சம் ரூபாய் சம்பளம் பெறும் ஒருவருக்கான வரியானது 100க்கு 72 வீத வரி விலக்கு. 36 வீத எல்லையை தாண்டும் ஒருவருக்கு 20,500 வரி குறைப்பு ஏப்ரல் மாதத்திலிருந்து நடைமுறையில் வர உள்ளது. அதற்காக அரசாங்கத்திற்கு சுமார் 50-60 பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. போன வருடத்தில் கிடைத்த வருமானம் இந்த வருடம் இல்லாது போகிறது. 50-60 பில்லியன் ரூபாய் வரி செலுத்தியவர்களுக்கு அந்த பணம் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு செல்கிறது. ஆனால் அதற்கு பின்னர் மற்றொரு கேள்வி மேலே எழுந்தது. பல துறைகளில், குறிப்பாக சுகாதாரத்துறையில் மேலதிக மணித்தியாலம், அதாவது மேலதிக மணித்தியாலத்தை கணிக்கும் முறைமை ஒன்று இருந்தது. 80ஆல் பிரித்து வைத்தியர்களின் மணித்தியாலம் கணக்கிடப்பட்டது. 160ஆல் பிரித்து தாதியர்களின் மணித்தியாலங்கள் கணிக்கப்பட்டன. கணக்கிடப்பட்ட முறைமை ஒன்று இருந்தது. ஆனால் அன்று இருந்த சம்பளத்தை 80ஆல் பிரிக்கும் போதும் இன்றுள்ள சம்பளத்தை 120ஆல் பிரிக்கும் போதும் வித்தியாசம் விளங்குகிறது. இன்று இருப்பதை 120ஆல் பிரித்தாலும் அன்று இருந்ததை விட அதிகமாகும். அடிப்படை சம்பளம் அந்த அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் சில விவாதங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன. தேவை ஏற்பட்டால் நாம் அதனை திருத்தத்துக்கு உட்படுத்துவோம். 200 කරන්නතු එක 160ම බෙදලා 5න් 4ක් ලබා දෙනවා.